இந்த 7வது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம தொடர்ந்து உடன்படிக்கையின் அடிப்படையில், புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் வேதாகமத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த முகாம் அல்லது இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம கிட்டத்தட்ட 6 செஷன்ஸ் பார்த்திருக்கிறோம். அதுல எப்படி வேதாகமத்தை பார்ப்பது என்பதையும், அதன் பிறகு ஆதியாகமத்துல சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம், எப்படி அதை புரிந்து கொள்வது என்பதை பார்த்தோம். ஆனா மிக முக்கியமான விஷயம் இதுல குருக்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மையம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை 5 நபர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கை. இந்த வேதாகமமே ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகம், அல்லது தேவன் மனுக்குலத்தோடு கூட எப்படி உடன்படிக்கையின் வாயிலாக தன்னுடைய உறவை வைத்திருந்தார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு, அல்லது ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட், எழுத்துப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் என்பதை நம்ம பார்த்தோம். அதுல தேவனுடைய இருதயம் எப்பொழுதும் இந்த கிராண்ட் கவனன்ட் என்று சொல்லப்படுகிற நிபந்தனையற்ற, எதையும் எதிர்பார்க்காத, நீ எனக்கு என்ன செய்வ அப்படிங்கறத எதிர்பார்க்காத, நான் உனக்கு செய்வேன், நீ என்னிடத்தில் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற அந்த குடை உடன்படிக்கையை சார்ந்ததா இருக்கிறது. இந்த கின்ஷிப் கவனன்ட்டும் வெசால் கவனன்ட்டும் உறவு முறை உடன்படிக்கை, அல்லது சமநிலை உடன்படிக்கை, அல்லது அடிமைத்தனமான உடன்படிக்கை. ஒரு அடிமைக்கும் ஒரு ராஜாவுக்கும் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை தான் வெசால் கவனன்ட். சோ இது ரெண்டையும் கடந்த செஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம். மோசாயிக் கவனன்ட் 2 பார்ட். என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய உடன்படிக்கையில் வரும் மாறுதலை காண்பீர்கள் சொல்லி உபாகம புஸ்தகம் முழுவதும் அந்த வெசால் கவனன்ட்ல இருக்குது. அந்த வெசால் கவனன்ட்ல அப்படி இருக்கிறதுனாலதான் தேவன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார், அல்லது இப்படிதான் தேவன் நடந்து கொள்வார் என்று மக்கள் நினைத்தார்கள். என்ன நினைச்சாங்க? நம்ம இப்படி இந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம், இந்த உடன்படிக்கையில இருக்கும்போது இப்படிதான் தேவன் நடந்து கொள்வார் என்று அதையெல்லாம் அவங்க எழுதி வச்சாங்க. இப்ப நாம ஏற்கனவே விடுபட்ட அந்த ஆப்ரஹாமிக் கவனன்ட்டும் டேவிடிக் கவனன்ட்டையும் நம்ம பார்த்தோம் சொல்லி சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இது நம்ம அநேகமா எல்லாரும் தெரிஞ்சதுன்னு நினைப்பாங்க. அதாவது, why Jesus came and he died and resurrected. ஏன் இயேசு வந்தார், இயேசு ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தெழுந்தார். நம்ம கிட்ட கேட்டா நம்ம இப்படி சொல்லுவோம், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு மரித்தார். பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது உண்மை. ஆனா அது மட்டுமே அவருடைய செயல் அல்ல, அது மட்டுமே முழு சுவிசேஷம் அல்ல. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, சுவிசேஷம் எப்படி சொல்றதுன்னு தெரியாததுதான். என்ன சுவிசேஷம் சொல்றோம்னா, நீங்க பாவிங்க, உங்களை இயேசு விடுவிச்சிருக்கிறாரு, இயேசு அவருடைய ரத்தத்தினால உங்க பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா இயேசுவை நம்புங்க அப்படின்னு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்றோம். அவர் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து திரும்பி இந்த கேள்வியை கேட்டார்னா, அதாவது இயேசு உங்களை மன்னிச்சிட்டாரா, உங்களை விடுவிச்சிட்டாரா, இப்ப நீங்க பாவமே செய்யறது இல்லையா அப்படி கேட்டார்னா, அங்கதான் நம்ம தயங்குறோம். ஏன்னா நமக்கே தெரியும், நாம சில சமயங்கள்ல தவறு செய்யறோம். இந்த பாவம், நரகம், இதை குறிச்செல்லாம் செகண்ட் லெவல்ல பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நாம் பேசிக்கா இந்த இயேசு வர வேண்டிய அவசியம் என்ன, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலும் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது, தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையில ஆபிரகாம் இப்படி சொன்னாரு, உன்னுடைய சந்ததி மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன், அல்லது உன் சந்ததி மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படும், முழு உலகமும் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். தாவீதோடு உடன்படிக்கை செய்யும் போதும், இந்த சிங்காசனத்துல உன்னுடைய குமாரன் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வான், இந்த முழு உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆட்சியாக அது இருக்கும் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதாவது
நம்ம 3 உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். ஒன்னு ஆபிரகாமோட உடன்படிக்கை, இரண்டாவது மோசேயோட உடன்படிக்கை, மூணாவது ஆபிரகாமோட உடன்படிக்கை. அப்போ இந்த மோசேயோட செய்த உடன்படிக்கையில உலகம் முழுவதுக்குமான ஆசீர்வாதங்களோ வாக்கு தத்தங்களோ எதுவுமே தரப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். உலகம் முழுவதுக்குமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமோட உடன்படிக்கையிலையும் தாவீதினோட உடன்படிக்கையிலையும் தரப்பட்டிருந்தது. இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கையிலும் தாவீதுடைய உடன்படிக்கையிலும் தரப்பட்ட இந்த உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதுதான் நம்ம முக்கியமா கவனித்துக் கொள்ள வேண்டியது. The New Testament is about fulfillment of the Abrahamic and Davidic covenant as well as the closing out of the Mosaic covenant. அதாவது இயேசு இப்படி ஒரு வார்த்தை சொல்வாரு, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்னு சொன்னதுனால நாம் அதை எப்படி விளங்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவதற்காக வந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த வார்த்தை நிறைவேறுதல் சொல்லப்பட்டிருந்தா கூட அது நிறைவேற்றி முடிக்க வந்தார். அதாவது எப்படி சொல்றது, அது 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 இனிமே அவசியம் இல்லை என்று சொல்லும்படியாக வந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணம் என்பது ஒழிந்து போகிறதா இருக்கிறது. மோசேயோட உடன்படிக்கை ஒழிந்து போகிறதா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில தவறு இல்லைன்னு சொன்னா, பழுது இல்லைன்னு சொல்லி சொன்னா, அவர் இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டியது இல்லையே அப்படின்னு எபிரேயர் சொல்லுகிறார். அது குற்றமற்றதா இருக்கும் என்று சொன்னால், பிழை இல்லாததா இருக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த மோசையோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பிழை உள்ள உடன்படிக்கையா இருந்தது. பிழை உடன்படிக்கையில இல்ல, பிழை தேவன்ட்ட இல்ல. ஆனா அதை கேட்டு பெற்றுக்கொண்ட மக்களுடைய இருதயங்கள் பிழை உள்ளதா இருந்தது. அதனால அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட முடியாத ஒரு அதாவது அதனால யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அது எல்லாருக்கும் பாரமாக இருந்தது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மிகப்பெரிய பாரமாக இருந்தது. அவங்கள பார்த்து இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் என்கிற நுகத்தை சுமந்து சுமந்து பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவானது, என் நுகம் லகுவானது அப்படி சொல்ற. அதாவது இந்த மோசே கவனன்ட் அது இயேசு நிறைவேற்றல, இயேசு முடித்து வைத்தார். He closed. அதற்கு பிறகு அது தேவையில்லாததாக இயேசுனுடைய சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இந்த மோசாய கவனன்ட் தேவையில்லாததாக மாற்றிவிட்டது, ஒழிந்து போக பண்ணினது. ஆனா ஆபிரகாமுடைய உடன்படிக்கையும் தாவீதினுடைய உடன்படிக்கையும் தொடர்ந்து நீண்டு கொண்டே வந்தது. அது முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமான ஒரு விஷயம். சோ இப்போ ஆதியாகமம் 1:1 கேட்டா எல்லாரும் சொல்லிடுவீங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு. ஆனா எத்தனை பேருக்கு மத்தேயு 1:1 தெரியும்னு தெரியல. மத்தேயு 1:1 நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா அது ஏதோ ஜீனியாலஜி சொல்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு பாருங்க. அங்க 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்னு ஆபிரகாம், அடுத்தது நேரா தாவீது. ஈசாக்க பத்தி சொல்லல, யாக்கோபை பத்தி சொல்லல. ஆபிரகாம் அடுத்து நேராக தாவீது. ஏன்னு சொன்னா இந்த இருவர் தான் வாக்குத்தத்த உடன்படிக்கையை பெற்றவர்கள். இந்த இருவரும் உடன்படிக்கையை பெற்றார்கள். இந்த 2 பேருக்கும் தேவன் செய்த உடன்படிக்கையை நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடு, ஜூவிஷ் மென்டாலிட்டி. இன்னைக்கு நாம நினைக்கிறது போல எந்த காரியத்தையும் அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எப்படி அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க நீங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல். இவர் தான் தாவீதினுடைய குமாரனாக அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இவர் தான் ஆபிரகாமுடைய குமாரனாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அவங்க நம்பினாங்க. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த 14 ஜெனரேஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒரு உசியா யாதோமை பெற்றான், யாதோம் ஆகாசை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான் அப்படி சொல்லி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா, இப்படி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம், இது மாதிரி 4 காலங்களாக ஆபிரகாம் காலம், இந்த சிறைப்பட்டு போன காலம், இதெல்லாம் ஒவ்வொரு உடன்படிக்கையை குறிக்கிறதா இருக்குது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே நாம் வேதத்தை பார்க்கிறோம். சோ ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை
ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல இருக்குது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு 5 வாக்கு தத்தங்களை தருகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னுடைய சந்ததி முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 5 வாக்கு தத்தங்களையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தந்தார். சோ இததான் நாம லூக்கா புஸ்தகத்திலையும் மத்தேயு புஸ்தகத்திலையும் பார்க்கிறோம். லூக்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகரியா ஒரு மேசியாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றார். லூக்கா 1வது அதிகாரம் 68வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா 68ல இப்படி இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையிலின்றி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு இருந்தார். அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக ஆதி முதற்கொண்டு தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிறவர்கள் யாவருடைய கைகளிலும் ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். 2 காரியங்களை இங்க பார்க்கிறோம். 71 வரைக்கும் அவர் சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் சொல்லிட்டு அடுத்து எதுக்கு வேற எதுக்கும் ஆதி முதற்கொண்டு தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே இந்த ஜனத்தை மீட்பதற்கு பகைக்கிற யாவருடைய கைகளிலும் ரட்சிக்கும்படிக்கு. அவங்க பாருங்க, சகரியா சொல்லும் போது பாவத்தை குறித்து எல்லாம் பேசல. அவர் லிட்டரலாவே தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் அந்த ரோம சாம்ராஜ்யம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு வந்தார் அப்படின்றதான் இவங்களுடைய இன்டர்பிரேஷன். இது ரொம்ப முக்கியம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நாம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை கேட்கும் போது நான் இயேசு பாவத்திலிருந்து விடுவிக்க வரல அப்படின்னு நான் சொல்லல. இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பது வேதம் சொல்லுகிறது. சோ அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அவங்க வலியுறுத்துறாங்க. என்னன்னு சொன்னா ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் தேவன் தந்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிற செய்தி. சகரியா மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல இப்படி பார்க்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முழுசும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க தாவீதுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. தாவீதினுடைய சந்ததியில் வந்து ஏற்கனவே என்னென்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. இந்த தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து அல்ல, தாவீதினுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது என்பதை அவங்க வலியுறுத்துறாங்க. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டுகளில் இருந்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது. நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே தாவீதை குறித்து, தாவீதினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இந்த ராஜா, அவர்தான் உங்க அதிபதி, அவரை நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே தான் அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி இப்ப நாங்க என்ன செய்யணும், ஆண்டவரே எங்களுக்கு வந்த மீட்பை, எங்களுக்கு வந்த ராஜாவை நாங்க சாகடிச்சிட்டுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாருங்க, உங்கள் பாவங்களே அவரை கொன்றதுன்னு சொல்லல, நீங்கள் அவரை கொன்றீர்கள், நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், அப்படிதான் சொல்றாரு. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். இதெல்லாம் முக்கியமான ஷிஃப்ட், திங்கிங்ல ஒரு ஷிஃப்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். நாம அவங்க 1வது நூற்றாண்டுல அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதை வலியுறுத்தி சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தான் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க, அந்த தாவீதினுடைய குமாரனை தான் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. ஆனா அந்த தாவீதினுடைய குமாரன் வந்தபோது அவர் தாவீதின் குமாரன் நீங்க தெரியாம அவரை கொலை செஞ்சிட்டீங்க. அவர் ஒரு தச்சனுடைய மகனா நினைச்சு நீங்க கொலை செஞ்சிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அவர் வாக்கு பண்ணின, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார்
என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். இதுதான் அவங்களுடைய செய்தி. இந்த இயேசு தேவன், இந்த இயேசு தான் கிறிஸ்து, இந்த இயேசு தான் ஆண்டவர் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். அதே அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல அந்த தேவாலயத்தினுடைய வாசல்ல இருந்த முடவன் இந்த கால் சூம்புனவன் எழுந்து நடந்து அந்த அற்புதம் நடந்த பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 13வது வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இங்க முழுசும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கையுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லப்படும் பொழுது பாவங்களை குறித்து இங்க பேசப்படுது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருந்தார். அது என்னன்னு சொன்னா, உன் சந்ததி மூலமா உலகம் ஃபுல்லா ஆசீர்வதிப்பேன். இப்படி இயேசுவின் மூலமாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பதை தான் இவங்க இங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். ஆபிரகாமிக் கவர்னன்ட் பத்தி இங்க அவங்க பேசுறாங்க. சரி, சோ பேசிக் காஸ்பல் மெசேஜ் என்ன? இன்னைக்கு இப்படி சொல்றாங்க. காஸ்பல் மெசேஜ் சொல்லணும்னு சொன்னா, ஒரு நற்செய்தி சொல்லணும்னா எப்படி சொல்றாங்க? முதலாவது மனிதன் ஒரு பாவி, இரண்டாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராக வந்தார், மூன்றாவது நீ பாவி என்பதை ஒற்றுக்கொண்டு உனக்கு விடுதலை வேணும்ன்றதை நீ விரும்பினா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சுனா அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் உன்னோட பாவங்களை மன்னிக்கிறார். ஆகவே நீ விசுவாசின்னு சொல்லி சொன்னா நீ ரட்சிக்கப்படுற, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் இப்படி அவங்க அதை பார்க்கல, இப்படி அவங்க வலியுறுத்தல. அவங்க எதை வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா, பேசிக் காஸ்பல் மெசேஜ், பிலீவ் இன் யுவர் ஹார்ட் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசு ஆண்டவர் என்பதை உங்கள் இருதயத்திலே விசுவாசியுங்கள். இதுதான் செய்தி. அதுதான் நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். ரோமர் 10வது அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனம் வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசு ஆண்டவர், இயேசுவை அவர் ஆண்டவர். தேவன் இயேசுவை ஆண்டவர் ஆக்கினார். எப்படி ஆண்டவர் ஆக்கினார்? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே. சோ இந்த இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறது தான் ரட்சிக்கப்படுறது அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வது. இந்த இயேசு ஆண்டவர் என்பதை ஏன் விசுவாசிக்கணும்னா, அதுதான் தாவீதுக்கு அவர் தந்த உடன்படிக்கை. தாவீதினுடைய உடன்படிக்கை எங்க நிறைவேறுதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவராக, இரட்சகராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், இந்த சிங்காசனத்தில் என்றைக்கும் அவனுடைய குமாரன் வீற்றிருப்பான்னு சொல்லி. அப்ப அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், ஈசாக்க பலி செலுத்த கொண்டு போகும் பொழுது அவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தது போல இந்த ஈசாக்கு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தான். ஆபிரகாமுக்கு அப்பதான் அவர் வாக்கு பண்றாரு, உன் மூலமாக இந்த முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி. அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் ஈசாக்க போல. ஏன்னா அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. சோ இது இந்த ரெண்டையும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆதி திருச்சபையினுடைய அவசியமாக இருந்தது. ஏன் இப்படி சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு கூட இந்த இஸ்ரவேலர்களை தேவன் ரொம்ப நேசிக்கிறது போலவும், இஸ்ரவேலர்களை தேவன் ரொம்ப நேசிக்கிறது போலவும், புறஜாதிகளை தேவன் இரண்டாந்தரமா தான் நேசிக்கிறார் என்பது போலவும் ஒரு படம் இருக்கிறது, நம்பப்படுகிறது. என்னன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் தான் இனிமே ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க நெத்தியில முத்திரை போடப்பட்டு அவங்க மனம் திரும்பலனா கூட கொஞ்சம் பேரை ஆண்டவர்
அவருடைய இதுல ரட்சித்திருவாரு 1,44,000 பேரை அப்படி சொல்றவங்க இருக்காங்க. இந்த இஸ்ரவேல் சந்ததியில பிறக்கிறது ஒரு பெரிய விசேஷித்த தன்மையாக பேசுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த எண்ட் டைம்ஸை பத்தி அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட இப்படி சொல்றது உண்டு, இஸ்ரவேலர்கள் விசேஷமான ஜனங்க, இஸ்ரவேலர்கள் அந்த வித்திலிருந்து வந்தவங்க, அதனாலதான் அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, பெரிய அழகுள்ளவர்களா இருக்கிறாங்க, எல்லா நோபல் பரிசு அவங்க வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்ற மாதிரியும், இஸ்ரவேலே உன்னை மறந்தால் என் வலது கையின் தொழிலை மறப்பதாக, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றது என்னன்னா, இப்ப இஸ்ரவேலர்கள் விசேஷமானவர்களா இல்லையா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இஸ்ரவேலர்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டுமோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ளவர்களால் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்தில் உள்ளவர்களால் எப்படி ரட்சிக்கப்படணுமோ அதுபோல இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படணும். அவர் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். இப்ப 2 பேருக்கும் விசேஷம் ஒன்றும் கிடையாது. இது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாலேயே யோவான் 8வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆபிரகாம் உங்க அப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அந்த நேச்சுரல் லைனேஜ், இயற்கையாக பிறந்த இந்த சந்ததியினால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆபிரகாம் எங்க அப்பா, நாங்க விசேஷமான ஜாதி அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க பிசாசனுடைய பிள்ளைங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். யோவான் 8வது அதிகாரம் முழுசும் இந்த போட்டி தான் நடக்குது. அவங்க சொல்றாங்க, நாங்க யாருக்கும் அடிமைப்பட்டது இல்ல, ஆபிரகாமோட நீ பெரிய ஆளா அப்படிலாம் கேட்கறாங்க. இயேசு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, நீங்க பிசாசனுடைய பிள்ளைங்க, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க கிடையாது. ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்றதுல நீங்க மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்றாரு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அங்கதான் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த பிசிக்கல் டிசன்ட் நீங்க யாருக்கு பிறந்துவீங்கன்றது ஒரு முக்கியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல இந்த யூத குலத்துல பிறக்கிறதுன்றது ஒரு பெரிய கொடுப்பன மாதிரி பாருங்க. இந்த யூத குலத்துல பிறக்கிறது ஒரு பெரிய வரம் போல இந்த யூதர்களுக்கு அப்படி ஒரு பெருமை. ஏன்னா ஒரு யூதன் இப்படி ஜெபம் பண்ணுவான், நான் பெண்ணாகவோ நாயாகவோ ஒரு புறஜாதியாகவோ பிறவாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா இந்த பெண்ணும் இந்த நாயும் இந்த புறஜாதியும் ஒரே லைன்ல வச்சுட்டாங்க அவங்க. அதனால இவங்களுக்கு அதுல ஒரு பெருமை இருந்துச்சு. இயேசு தவிடுபடியாக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன விசுவாசிக்கிறது மூலமா தான், என் வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் இங்க காரியமே தவிர, ஏன்னா நான் ஆண்டவரா இருக்கிறேன், என் வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறது தான் விஷயமே தவிர, ஏதோ நீங்க ஆபிரகாம் சந்ததியில பிறந்துட்டதுனால பரலோகத்தையோ தேவனையோ நீங்க அடைய போறது இல்ல அப்படி சொல்றாரு. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கும் நாம அதை நம்புறோம், இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப விசேஷமானவங்க அப்படின்னு சொல்லி. 8வது அதிகாரத்துல, யோவான் 8வது அதிகாரம் 33, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க நேச்சுரலா பேசும்போது இவர் ஸ்பிரிச்சுவலா பேசுறார், அவங்க வேற ஒரு தளத்துல பேசும்போது இவர் வேற ஒரு தளத்துல பேசுறார். அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாக்களிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். இப்போ பிதாவை பத்தி அவர் பேசும்போது உடனே யூதர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு பிதான்னு சொல்லல. இயேசு சொல்றாரு, தேவன் தான் எனக்கு பிதான்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க சொல்றாங்க ஆபிரகாம் எனக்கு பிதான்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லை. இதுல சொல்லும் போது இந்த அதிகாரம் முழுவதுமே உங்கள் பிதாவாகி ஆபிரகாமினுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டிகளுக்கு இருந்தான், இதெல்லாம் அவரு சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய லைனேஜுக்கும் தன்னுடைய வார்த்தைக்கும் உள்ள முரண்பாடுகள். நீங்க இதுல பெருமை பாராட்டாதீங்க, என் வார்த்தையை விசுவாசிங்க. The foundational belief of the new covenant, புதிய உடன்படிக்கையினுடைய அடிப்படையான நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இயேசு ஆபிரகாமை விட பெரியவர். இது எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது ஒவ்வொன்னா எழுதுறார், மோசே விட தேவன் பெரியவர், இயேசு பெரியவர். அப்போ யூதர்களுக்கு சொல்லும் பொழுது யூதர்கள் யார பெரியவங்களா யோசிச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் தான் அவருடைய பிதா. இந்த ஆபிரகாமுக்கு மேலாக யாரும் இல்லை.
இதான் அவங்க இங்க வாதாடுறாங்க. இயேசு சொல்றார், இல்ல இல்ல, ஆபிரகாமுக்கு முன்னாலே நான் இருந்தேன், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இது அவங்களால கேட்டு சகிக்க முடியாது. இதெல்லாம் அடிப்படையாக சுவிசேஷ செய்தியாக அவங்க சொன்னாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மோசேயினுடைய உடன்படிக்கையில பார்க்கும்போது உபாகம புஸ்தகத்துல பார்த்தோம், 30வது அதிகாரம் 5வது வசனத்துல 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம், இருதயத்தில் விருத்த சேதனம், இருதயத்தில் விருத்த சேதனம். இப்ப இந்த மேசியா வரும்போதுதான் இது நடக்கணும் அவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இருதய விருத்த சேதனம். இததான் எசேக்கியேல்ல நம்ம பார்க்கிறோம், எரேமியால பார்க்கிறோம். ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவேன், அவருடைய இருதயத்துல நான் சுத்த ஜலத்தை தெளிப்பேன், உங்க இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாகும், இருதய மாற்றம், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஏற்படுத்துவேன். இதெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளுக்கு நாள் அவர்கள் இந்த விருத்த சேதனத்தின் மேல தங்களுடைய அதிகமான நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த உடன்படிக்கையை விட்டுட்டாங்க. இந்த விருத்த சேதனன்றது உடன்படிக்கையினுடைய அடையாளம், அவ்வளவுதான். இந்த விருத்த சேதனமே உடன்படிக்கை கிடையாது. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா, இந்த விருத்த சேதனம் தான் உடன்படிக்கை நினைக்கிற கூடிய அளவுக்கு அந்த சைனை இந்த உடன்படிக்கையை நம்புவதற்கு பதிலாக உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை நம்பிட்டாங்க. சில சமயத்துல நாம கூட இன்னைக்கு அப்படிதான், ரட்சிப்பை விட ஞானஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எப்பொழுதுமே அவுட்வர்ட் சிம்பிள். சோ இந்த அவுட்வர்ட் சைன் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பார்வையில முக்கியம் இல்லை. அதனாலதான் பவுல் சொல்லும்போது உங்கள் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அங்க நுனித்தோல் நீக்கப்படுறதா ரொம்ப முக்கியம். இந்த அவுட்வர்ட் சைன் ஒரு காலகட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு அந்த அவுட்வர்ட் சைன் தேவையில்லை. இந்த அவுட்வர்ட் சைன்ல இருந்து இன்வர்ட் சர்க்கம்சேஷன் ஆஃப் ஹார்ட், இந்த இருதயத்தின் நுனித்தோல் நீக்கப்படுகிற, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது முக்காடு நீக்கப்படுகிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய முக்கிய அம்சம். இந்த கார்னர் ஸ்டோன், இந்த மூல கல் எதுன்னு சொல்லி சொன்னா, the transition from the old covenant to the new covenantக்கு மூலக்கல் எதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பிசிக்கல் சர்க்கம்சேஷன்ல இருந்து இந்த இன்வர்ட் சர்க்கம்சேஷன், நம்முடைய இருதயமாகிய அந்த பலகையில எழுதுகிறது, அந்த நுனித்தோலை நீக்குகிறது. இது ரொம்ப முக்கியம். இத அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் இத குறிப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அப்பமும் அவரை கல்லெறிந்து கொல்றாங்க. 51வது வசனத்துல, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே சொல்றார் பாருங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு அவரு அவங்க எப்படி விருத்த சேதனம் இல்லாததுனால எப்படி எல்லாரையும் கொல்றாங்க அப்படின்றத பத்திலாம் அவர் சொன்ன உடனே அவரை கல்லெறிந்து கொல்றாங்க. அவர் முழங்கால் படிட்டு தன்னுடைய ஜீவனை தருகிறார். இந்த விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த லா, இந்த நியாயப்பிரமாணமும் இப்போ கொஞ்சம் நான் இந்த கிருபை அல்லது இப்ப கிருபையின் உபதேசம்னு சொல்றாங்க இல்லையா, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், நான் ஒரு மற்றவர்கள் அதுக்கு அப்படிதான் பேர் கொடுப்பாங்கன்னா நான் அந்த பேரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், கிரேஸ் பிரீச்சர்னு வேணா பேர் கூட வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கிரேஸ் பேசும்போது, கிருபையை பேசும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்தது. மற்றவங்க என்ற நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு சில பதில் கிடைக்க முடியாம இருந்தது, உண்மைதான். ஆனா ஒரு முறை இந்த விஷயத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த போது நான் புரிந்து கொண்டது என்னன்னு சொன்னா, பைபிள்ல எங்கேயுமே நியாயப்பிரமாணமா கிருபை பிரமாணமான்னு இல்லவே இல்லை. நியாயப்பிரமாணமா கிருபை பிரமாணமா அப்படி இல்லை. பைபிள் எப்படி கேக்குதுன்னா, நியாயப்பிரமாணமா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலா விசுவாச பிரமாணத்தின் கேள்வியினாலா, இதுதான் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் வர்ற கேள்வி. அப்போ இட் இஸ் நாட் லா வெர்சஸ் கிரேஸ். ஏன்னா லா இருக்கும் போதே கிரேஸும் இருந்துச்சு, அங்க நியாயப்பிரமாணம் இருக்கும் பொழுதே கிருபையும் இருந்தது. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கிரிய, விசுவாசம் என்பது ஒரு இளைப்பாறுதல்.
இந்த கிரியையா இளைப்பாறுதலா அப்படின்னு வரும்போது இளைப்பாறுதலை தான் தேவனுடைய வழியாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த விசுவாசம் லா ஆஃப் ஃபெய்த்னு கேட்கும்போது கேள்வியே மாறிடுது. விசுவாசமா, நியாயப்பிரமாணமா, கிருபையா கிடையாது. நீங்க நியாயப்பிரமாணத்தில் இருக்க போறீங்களா, விசுவாசத்தில் இருக்க போறீங்களா, இதுதான் கேள்வியே. சோ நமக்கு அற்புதம் நடக்கிறதெல்லாம் கிருபையினால நடக்கல, விசுவாச பிரமாணத்தினால நடக்குது அப்படி போட்டிருக்கு. உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர் நியாயப்பிரமாணத்தினாலா கிருபையினாலா? எப்படி செய்யறாரு அற்புதத்தை அப்படின்னு கேட்கல. நியாயப்பிரமாணத்தினால செய்யறாரா, விசுவாசத்தின் கேள்வியினால செய்யறாரா, எப்படி இது நடக்குது அப்படின்றத சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, இந்த நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பாவம் ஒருபோதும் தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தல. பாவம் ஒருபோதும் தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தல. அது ஆதாம் பாவம் செஞ்ச போதும் அவர் கோபத்தினால அவனை தோட்டத்தை துரத்தல. காயின் பாவம் செஞ்ச அவன் இவனை கொலை பண்ண போதும் தேவன் கோபமானார்னு போடல. நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஆபிரகாம் பொய் சொன்ன போது ஆபிரகாம் மேல ஆண்டவர் கோபப்படல. இந்த மக்கள் முறுமுறுத்த போது, செங்கடலுக்கு முன்னால முறுமுறுத்த போது ஆண்டவருக்கு அவங்க மேல கோபம் வரல. மாறா கசக்குதுன்னு சொல்லி தண்ணி கசக்குதுன்னு முறுமுறுத்த போது ஆண்டவருக்கு அவங்க மேல கோபம் வரல. எப்போ தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது? யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் வந்த போதுதான் அவருக்கு கோபம் வெளிப்பட்டது. நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறது. The law brings the wrath of God ன்னு சொல்லுது வேதாகமம். பிரமாணம், நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறது, வெளிப்படுத்துகிறது. இந்த பிரமாணம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நியாயப்பிரமாணம் தான் சாபத்தை கொண்டு வருது. இந்த நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதா இருக்குது. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கி விசுவாச பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆள் ஃபுல்லா நடந்து முடிஞ்சா கூட பரலோகத்துக்கு போக முடியாது, அல்லது அவர் நீதிமான் ஆக முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே ஒருவரும் நீதிமான் ஆகிறது இல்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். சோ இந்த விசுவாசம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகே, சோ நம்ம இப்போ டேவிடிக் கவனன்ட் போவோம். தாவீதுக்கு ஆண்டவர் செய்த கவனன்ட்டை பார்ப்போம். தாவீதுக்கு ஆண்டவர் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்திலையும் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலையும் நாம இதை பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்காக ஆசைப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கட்ட மாட்ட, ஏன்னா நீ ரத்தம் படிந்த கைகளோடு இருக்கிற, நீ கட்ட மாட்ட, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் சமாதான புருஷன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஆனா நான் உனக்கு வீட்டை கட்டுறேன், உனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன், உன் பிள்ளை எப்பவும் அரசாங்கத்தில் இருக்கிற மாதிரி பாக்குறேன்னு சொல்லி தாவீது எதை ஆண்டவருக்கு செய்யறேன்னு சொன்னானோ அதை விட மேலானதாக அவர் அவனுக்கு செய்ய பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய கிருபை. நம்ம தேவனுடைய கிருபையை குறித்து சரியா புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொள்ளாதனால நம்முடைய ஆராதனைகளும் சரி, நம்முடைய ஜபங்களும் சரி, அதெல்லாம் நான் ஏதோ உன செஞ்சாதான் அவர் எனக்கு செய்வார் என்ற அடிப்படையிலே இருக்குது. அந்த கின்ஷிப் கவனன்ட்ல இருந்து நம்முடைய மனது வெளியே வர மாட்டேங்குது. அந்த சட்ட பிரமாணம் போன்ற மனதிலிருந்து நம்முடைய இருதயம் வெளிவராததுனால நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நான் கடவுளை கூலா வச்சுக்கிட்டா கடவுள் என்ன கூலா வச்சுப்பாரு, நான் கடவுளை கோபப்படுத்திட்டா கடவுளை என்ன தாறுமாறா போட்டு தாக்கிடுவாரு. தான் நம்முடைய அடிப்படையான கொள்கையா இருக்குது. ஆனா இரக்கமுள்ள தேவனுடைய இரக்கம் என்று சொல்லுவது, நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள், நீ எனக்கு எதுவும் செஞ்சிட முடியாது. இந்த சமாரிய பெண் கிணத்துல இருக்கும் பொழுது இயேசு தண்ணி கேட்கிறாரு. அந்த அம்மா பல கேள்வி கேட்குது இயேசு கிட்ட. கடைசி வரைக்கும் அவருக்கு தண்ணி கொடுக்கல. கடைசியில் கூட பானையை வச்சுட்டு ஓடிச்சே தவிர தண்ணியே கொடுக்கல. அவர் ஏதோ தாகத்துல தண்ணி கேட்ட மாதிரி நாம நினைச்சுக்கிறோம், பாவம் இயேசுக்கு தண்ணி கொடுக்கலையோ அப்படின்ட்டு. ஆனா இயேசு எதற்காக அந்த பெண்ணிட்டு போய் தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டார் தெரியுமா?
அந்த பெண்ணுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அந்த பெண்ணுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக. அப்ப இயேசு இப்படி சொல்றாரு, நீ தேவனுடைய தயவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாய், ஆனால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். இப்போ ஃபுல் செட்டப்பும் எதுக்குன்னு சொன்னா அவளுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கறதுக்கு தான். அவளுக்கு கொடுக்கறதுக்காக இவர் கேட்கிறாரு கொஞ்சம் தண்ணி தான் சொல்லிட்டு. இயேசு உயிர் தெழுந்த போது வராரு, பேதுருலாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இவர் கரவோரமா நின்றுட்டு இப்படி கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. இவருக்கு ஏதோ பசிக்கிற மாதிரி. அவங்க சொன்னாங்க, ரா முழுவதும் போட்டோம், ஆனா எங்களுக்கு மீன் கிடைக்கலன்றாங்க. வலை ஆழத்துல போடுங்கன்னு சொல்றாரு. பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் ஆண்டவர் தான் வந்திருக்கிறாருன்ட்டு உடனே குதிச்சு கரைக்கு வர்றான். கரைக்கு வந்தா அங்க அவரு மீனை பொறிச்சு வச்சு காத்திருக்கிறார். இவர் தான் கேட்டாரு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. இப்ப இவர் சாப்பாடு கொடுக்கிறார். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவையும் நாம் நம்மிடத்தில் இதை தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நாமே அவரிடத்தில் கேட்போம். அது பரிசுத்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சாதாரண பிரெட்டா இருந்தாலும் சரி. இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஆளுக்காள் கணக்கு போடுறாங்க. என்னமோ கணக்கு போட்டா வாங்கி கொடுத்துடுற மாதிரி. எத்தனை வெள்ளிக்கு வரும், எவ்வளவு பேர் வரும், எத்தனை அப்பம் இருக்குதோ அதை எத்தனையா பிக்கணும், எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல சிறந்த ஆளுங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட இப்படி கேட்கல, ஆண்டவரே நீங்க தான் செய்ய முடியும், இதை நீர் தான் ஜீவ அப்பம், நீங்க தான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லல. சில சமயம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கும் போது உண்மையிலேயே நம்மளதான் அவர் நம்மளை சார்ந்துக்கிறார் போல் இருக்கு, நம்ம இல்லாம அவருக்கு ஒண்ணும் முடியாது போல் இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, அவர் நம்மகிட்ட கேட்கறது எதுக்குன்னா நமக்கு தருவதற்காக. நம்ம அவர் நம்ம கிட்ட உன்னை கேட்ட உடனே ஆமா ஆண்டவரே இதை உங்களுக்கு தரணும்னா நீங்க தான் எனக்கு தரணும், அதுல தான் தர முடியும். அவரிடத்திலிருந்து பெற்றதை தான் அவருக்கு நம்ம திரும்ப தர முடியும். எப்பொழுதுமே மனுஷனுடைய இருதயம் பெருமையினால நிரம்பி இருக்குது. அதனாலதான் அவன் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்க பாக்குறான். இதுதான் பாபேல் கோபுரத்தை பத்தி நான் சொன்னேன். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நாம கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே கொடுக்கும்போது பாருங்க, கொடுக்கிறவங்க மேல இருப்பாங்க, வாங்குறவங்க கீழே இருப்பாங்க. சோ கடவுளுக்கு நம்ம கொடுக்கும்போது கடவுள் நம்மளோட கீழாக்கிடுறோம். அப்படி ஒரு எண்ணம் இருக்குது மனுஷனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உங்ககிட்ட இருந்து நான் எதையும் வாங்கறதுக்காக இல்ல, என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கோ, கலிக்கத்தையும் வெண்வஸ்திரத்தையும் என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கோ. மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிட செஞ்சா, இயேசுவுக்கு ஏதோ பலகாரம் செஞ்சிட்டு இருந்திருக்கிறா. ஆனா மரியாள் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தா. இயேசுக்கு எது தெரியுமா பிடிச்சிருந்தது? இவ்வளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னாரு. என்ன ஊழியம் செய்ய விடுங்கன்றாரு. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கே வந்தார். ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, அவர் போய் பரலோகத்துல சீட்ல உட்காந்துட்டார், இனிமே நாம தான் அவர் காலை கழுவி அவருக்கு சாப்பாடு கொடுத்து மற்ற தெய்வங்கள் எப்படி நம்பப்படுகிறதோ அது போல நாம தான் அவருக்கு எல்லாம் செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக பைபிள் படிக்கணும், கர்த்தருக்காக ஜெபம் பண்ணணும்ட்டு எல்லாம் என்னமோ அவருக்கு நம்ம ஜெபம் பண்ணா அவருக்கு நல்லது நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு நல்லது, நம்ம பைபிள் படிச்சா நமக்கு நல்லது, நம்ம ஊழியம் செஞ்சா நமக்கு நல்லது, அவ்வளவுதானே தவிர இதுல கர்த்தருக்கு ஒண்ணும் நம்ம செய்யல. கர்த்தர் நமக்கு செய்ய அனுமதி கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்க அனுமதி கொடுங்கள். இது காஸ்பல். இததான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ தாவீதுக்கு ஆண்டவர் 4 ப்ராமிஸ் கொடுக்கிறார் இந்த உடன்படிக்கையில. அந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இப்படி சொல்றாரு, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இது ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தார். I will be his father and he will be my son. நான் அவருடைய பிதாவாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். I will build you a house, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். Your house, your kingdom and throne shall be forever. இந்த 2 உடன்படிக்கைக்கும் இடையில அதாவது ஆபிரகாமோட உடன்படிக்கைக்கும் தாவீதோட உடன்படிக்கைக்கும் நடுவில் இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னன்னு சொன்னா, blessing of all nations through a seed. உன்னுடைய வித்தின் மூலமாக, உன்னுடைய சந்ததியின் மூலமாக முழு உலகத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பது இந்த 2 கவனத்துக்கும் இடையில இருக்கிற சமமான விஷயம். ஆனா இதுல உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மத்தேயு 1:1 இல்லையா, கிராண்ட் கவனன்ட் இருக்கு இல்லையா, அல்லது லூக்கா 1:32-33 இதெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா
இந்த லூக்கா 1:32-33 தேவ தூதன் வந்து மரியாள் கிட்ட இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறாரு. அப்படி பேசும்போது என்னவெல்லாம் தாவீதுக்கு சொல்ல அந்த 4 காரியத்தையும் இங்க சொல்றதையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா அங்க 4 காரியம் சொல்றாரு. 31ல இருந்து வாசிக்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாராங்க. இங்க சொல்றாரு அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். தாவீதுக்கு என்ன சொன்னாரு? நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். இங்க பாருங்க, உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். 3வது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். God will give him the throne of his father David. 4வது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. His kingdom will reign forever. His kingdom will never end. இதுதான் தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதே தான் இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த தாவீது ஆபிரகாம் என்கிறவருடைய உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல். அதனாலதான் இயேசுவை சொல்லும் போது தேவகுமாரன் அப்படின்னு சொல்றோம். தேவகுமாரன். ஏன் தேவகுமாரன் சொல்றோம்? ஜீசஸ் as son of God. இந்த தேவகுமாரன் சொல்றது தாவீதின் குமாரன் அல்லது தேவகுமாரன் ரெண்டும் சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இயேசு உயிரோடு இருக்கும்போது பெரிய இம்பாக்ட் கொடுக்கல, ஆனா காஸ்பல் அது பெரிய இம்பாக்ட் கொடுக்கப்பட்டது. எப்படி காஸ்பல் இம்பாக்ட் கொடுக்கப்பட்டதுன்னா, தேவகுமாரன், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜா, உலகை ஆளுகிறவர், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னா ரோம சக்கரவர்த்திகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, ரோம பேரரசர்களுக்கு, சீசருக்கு. அப்போ காயின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காயின்ல வந்து போட்டிருக்காங்க சன் ஆஃப் காட், த மோஸ்ட் ஹை, உன்னதமானவருடைய குமாரன், சமாதானத்தின் ராஜா. இதெல்லாம் அந்த முதல் ராஜா அகஸ்டஸ் சீசருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். இப்ப அதை எடுத்து இவங்க என்ன பண்றாங்க? கையாளுறாங்க. எப்படி கையாளுறாங்கன்னா, இந்த ரோம சக்கரவர்த்தி எல்லாம் ராஜா கிடையாது, இவங்க எல்லாம் நிரந்தரமான ராஜாக்கள் கிடையாது. ஆனா இவருடைய கிங்டம், இவருடைய ராஜ்யம், இவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருக்கிறது. இவரே மெய்யான ராஜா. அதுதான் பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பொலிமிக் எதுக்கு விரோதமான? அந்த கால மதங்களுக்கு விரோதமாக. பாபிலோனிய, கானானிய, எகிப்திய, இவங்க கடந்து போகிறதற்கு இடையில் இருக்கிற ஜாதிகளுடைய தேவர்களுக்கு விரோதமாக இந்த தேவன் எவ்வளவு உயர்ந்தவர், இந்த தேவர்களைப் போல இந்த தேவன் இல்லை என்பதை காட்டுவதற்காக தான் ஆதியாகம புஸ்தகம் எழுதப்படுது. நான் சொன்னேன் உங்களுக்கு, பழைய ஏற்பாடே அப்படிதான். தேவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் அங்க எழுதப்படுகிறது. அவங்க எழுதின எல்லாமே இந்த தேவன் எப்படி யூனிக், இந்த தேவன் எப்படி மற்ற தேவர்களை போல இல்லாதவர்கள். அதனாலதான் அங்க விக்கிரகங்களை பத்தி அதிகமா பேசப்படுது. விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் தான் ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. இந்த விக்கிரகத்தை வணங்கும் போது தான் தேவன் கோபமாகிறாரு. ஏன் விக்கிரகத்தை வணங்கும் போது தேவனுக்கு கோபம் உண்டாகுதுன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நான் வேற எந்த ஜாதியோட உடன்படிக்கை பண்ணல. நான் வேற எந்த ஜாதியோட உடன்படிக்கை பண்ணாததுனால நீ வேற எந்த தேவனோடையும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. நான் உனக்கு உண்மையா இருக்கிறேன், உன்னை தவிர வேற மக்கள் எனக்கு கிடையாது. நீ தான் என்னுடைய ஜனம், என்னுடைய சம்பத்து, என்னுடைய சொந்தம். அப்போ எனக்கு நீ மட்டும் இருக்கிறது போல உனக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். நீ போய் 4-5 கடவுளை வச்சிருக்க கூடாது, மற்றவங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அதை மீறி எப்ப இவங்க போய் மற்ற மேடைகள்ல பலி செலுத்துறாங்களோ அப்பதான் அந்நிய தேவ ராஜாக்கள் வந்து அவர்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இதுதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் பிளாட், ரிலீஜியன் வெர்சஸ் ரிலீஜியன். ஆனா இங்க கிங் வெர்சஸ் கிங் அல்லது கிங்டம் வெர்சஸ் கிங்டம். ரோம சாம்ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நடக்கிற போட்டி தான் இங்க நீங்க பார்க்க முடியும். ரோமர் சக்கரவர்த்தி ராஜாவா, இயேசு ராஜாவா? அவர் உன்னதமானவரா, இவர் உன்னதமானவரா?
அந்த ராஜாவுக்கு வல்லமை இருக்குதா, இந்த ராஜாவுக்கு வல்லமை இருக்குதா? இதுதான் புதிய ஏற்பாட்டில் எழுப்பப்படுகிற கேள்வி. The polemic against kingdom, the polemic against natural kingdom. இன்னைக்கு இப்ப கூட சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை அமைப்பார்னு சொல்றாங்க. இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை அமைப்பார், ஒரு 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 ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் எருசலேமை மையமா வச்சு அவர் ராஜாவாக வந்து உட்கார்ந்து அவர் ராஜாவா இருப்பார்னு சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம்தான். வேதத்தை தப்பா விளங்கி கொள்றதுனால எவ்வளவு பெரிய கற்பனைகளுக்குள்ள போக முடியும்ன்றதுக்கு அது ஒரு அடையாளம். இயேசு இனி ராஜாவாக போறதில்ல, அவர் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை ஆட்சி செய்ய போறதில்ல. இந்த மலையா அந்த மலையா அங்கெல்லாம் அவர் வந்து உட்கார போறதில்லை. ஏன்னா அவரு பிலாத்துக்கிட்ட தெளிவா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதா இருந்திருக்குமானால் என்னுடைய சீஷர்கள் இதற்காக போராடி இருப்பார்கள். அதனாலதான் இந்த இந்திய கிறிஸ்தவ நாடாகணும், நேபாள் கிறிஸ்தவ நாடாகணும் அப்படி ஜோம் பண்றது சரியில்லை. எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். வேற எதுக்கு தான் ஜோம் பண்றது, திறப்பின் வாசல் நின்று நாங்க அதுக்கு தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தான் தோணும். திறப்பின் வாசல் ஜபமே தேவையில்லை. திறப்பின் வாசல் ஜபம்னா இப்ப நடந்துட்டு இருக்க திறப்பின் வாசல் ஜபத்தை பத்தி நான் சொல்லல. பொதுவாக என்ன நம்புறாங்கன்னா, ஒரு திறப்பு இருக்குது, அதுல வந்து நின்று நீங்க முழங்கால் படிட்டு தங்களை தாழ்த்தி ஜெபித்தீங்கன்னா தேசத்துக்கு நன்மையை வர பண்ணுவேன். அப்போ நீங்க எந்த தேசத்துக்காக ஜோம் பண்ண போறீங்க? இந்திய தேசத்துக்காக. இன்னொருத்தர் எந்த தேசத்துக்காக ஜோம் பண்ண போறாரு? சைனா தேசத்துக்காக. இப்ப கிரிக்கெட் நடக்கும்போது கூட அப்படித்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை கிரிக்கெட் நடக்கும்போது இந்தியர்கள் எல்லாம் பயங்கரமா ஜோம் பண்றாங்க, பாகிஸ்தான் தோத்து போகணும்னு சொல்லிட்டு. இப்ப சப்போஸ் பாகிஸ்தான்ல கொஞ்சம் கிறிஸ்தவங்க எழுப்பி ஜோம் பண்ணாங்கன்னா இப்ப ஆண்டவருக்கு ரொம்ப சிக்கலா போயிருது. அடடா, ரெண்டு பக்கமும் ஜோம் பண்றாங்களா, யாருக்கு ஜெயத்தை கொடுக்கறது? சரி பார்க்கலாம், இந்தியாவிலேயாவது கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாகிஸ்தான்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அப்ப நம்ம கொஞ்சம் பேருக்கு ஆதரவா இருந்தா தான் அவங்களும் நம்மளை நம்பி கொஞ்சம் நிறைய பேர் கிறிஸ்தவங்களை ஆவாங்கன்னு சொல்லி அப்படி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சிருவாரோன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஆண்டவர் இதுக்குள்ளெல்லாம் இழுக்காதீங்க. இந்தியாவை ரட்சியம், இந்தியான்ற எல்லைகளுக்குள்ளாக தேவன் இல்ல, உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். நாமும் கூட இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒருவரும் கெட்டு போகாமல், இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய விக்கிரகங்களாக, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய மக்களாக பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள முழு மக்களையும் நேசிக்கணும். எந்த ஜாதி இனம் மட்டுமல்ல, தேசங்களை கடந்தவர்களாக. நம்முடைய அடையாளம் வந்து இந்த ஜாதியோ அல்லது தேசமோ அல்லது ஆசியன் ஆப்பிரிக்கன்ற பாகுபாடோ கூட கிடையாது. ஏன்னா இந்த ராஜ்யம், இவ்வுலகத்துக்குரிய இந்த ராஜ்யம் எனக்குரியது இல்லைன்னு சொல்லிட்டார். என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, இவ்வுலகத்துக்குரியதா இருந்திருந்தால் என்னுடைய சீஷர்கள் இதற்காக வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அப்ப ஏன் அன்னைக்கு அவங்க அப்படி ஜோம் பண்ணாங்கன்னா, அன்னைக்கு அந்த ராஜ்யத்துக்கு மட்டும்தான் அவர் தேவனா இருந்தார், இஸ்ரவேலுக்கு மட்டும் தேவனா இருந்தனால அவர் சொன்னாரு, தங்களை தாழ்த்தி நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா நான் இந்த தேசத்துக்கு நன்மையை, இந்த சேமத்தை கொண்டு வருவேன், மழையை கொண்டு வருவேன். இன்னைக்கு இந்தியாவுக்கு மழையை கொண்டு வரதுக்காக மாத்திரம் இல்ல, இந்த முழு உலகத்திலேயும் நான் ஆர்டரை நீக்கி ஆர்டரை கொண்டு வருவதற்காக சகலவற்றையும் அவர் புதிதாக்குறவராக இருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் விரிவடைவதற்காக இதை சொல்றேன் நான். தாவீதினுடைய மகன் என்று அவரை கூப்பிடும் பொழுது அவர் தேவகுமாரனாக அறியப்படுகிறார். தேவகுமாரனாக அறியப்படும் போது அவர் ராஜாவாக அறியப்படுகிறார். ஏன்னு சொன்னா அந்த நாட்கள்ல வந்து ராஜாக்கள் எல்லாம் கடவுளாக சித்தரிக்கப்பட்டாங்க. ராஜாவுக்கு பயங்கரமான பவர். ஒரு ஆள் சாதாரணமா ராஜா வாழ முடியாது. அவர் தேவன் கடவுளாக, கடவுளுடைய அருளால அவர் பிறந்திருக்கணும். அப்பதான் அவர் வந்து ராஜாவாக முடியும். அப்பதான் அந்த ராஜாவுக்குரிய வல்லமைகள் விசேஷமானதா இருக்கும். அந்த ராஜாவால இந்த மக்களை வாழ வைக்க முடியும், இந்த மக்களை அழிக்க முடியும்,
இந்த ராஜா ஊதுனாலே மக்கள் செத்து போலாம் அல்லது உயிரோட வரலான்ற நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ராஜானா கடவுள். அந்த ராஜா யார வணங்குறாரோ அவரை தான் இவங்களும் கடவுளை வணங்குவாங்க. ராஜா கடவுளை மாத்திட்டாருன்னா இவங்களும் கடவுளை மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்லாம் இவங்களுக்கு முக்கியம் இல்ல, ராஜா தான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு போலவே ஒரு ராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. கன்னிக்கு பிறந்த மாதிரியும், கன்னி இல்ல, திருமணம் ஆகாம திருமணம் ஆகி பிறகு அந்த புருஷன் இறந்து போன பிறகு இந்த மாதிரி கர்ப்பவதி ஆவாங்க. அவ எப்படி ஆனாங்கன்னு கேட்டா கடவுளால் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய ஒப்புமைகளோடு கூட எழுதப்பட்ட விஷயங்கள். Jesus came as a fulfillment both the Abrahamic and Davidic covenants. So இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதுல முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா, இயேசு வந்தபோது இந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கும் தாவீதின் உடன்படிக்கும் நிறைவேற்றினாரு. ஆனா எங்க கன்ஃபியூஷன் ஆச்சுன்னு சொன்னா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நடத்தல. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அவரு வரல. அவங்க மேசியான்னு எப்படி எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மேசியா வருவார், மேசியா வந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி நமக்கு மாபெரும் விடுதலையை வாங்கி தர போறாரு. நாம இனிமே இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளா இல்லாதபடி மறுபடியும் தாவீதினுடைய ஆட்சியை நமக்கு தருவார். இப்ப சில சமயத்துல தமிழ்நாட்டில எல்லாம் அரசியல்வாதிங்க எலெக்ஷன் சமயத்தில் இப்படி சொல்லுவாங்க, காமராஜர் ஆட்சியை நாங்கள் மறுபடியும் கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவோம்னா, காமராஜர் ஆட்சியில இல்லாதவங்க எல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க, ஓ அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி. காமராஜர் ஆட்சியில இருந்தவங்க காமராஜரே தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஆனா இப்படி நம்புறாங்க, காமராஜர் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அப்பதான் அணைகள்லாம் கட்டப்பட்டுச்சு, ஸ்கூல்லாம் நிறைய திறந்தாங்க, அதனால அந்த காமராஜர் ஆட்சி மறுபடியும் வரணும்னு. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தாவீதினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. பாருங்க, சாலமோனுடைய ஆட்சி கூட கேட்கல. ஏன்னா தாவீதினுடைய ஆட்சியில எப்பவும் வெற்றி தான். தாவீதினுடைய ஆட்சியில எல்லாரையும் ஜெயிச்சாங்க அவங்க. சாலமோன் ஆட்சியில சண்டை இல்லை, ஆனா தாவீதினுடைய ஆட்சியில ஜெயிச்சாங்க. சோ தாவீதினுடைய வரலாறு, தாவீதினுடைய காலங்கள்லாம் அவர்களுக்கு பொற்காலமா இருந்ததுனால மறுபடியும் மேசியா வந்து ஆட்சியில உட்கார்ந்து அரசாட்சி செய்வார் அப்படின்னு நம்புறாங்க. யூதாஸ் எல்லாம் அதுக்கு தான் முயற்சி பண்றான், எப்படியாவது இந்த இயேசுவை தலைவர் ஆக்கினோம். இன்னும் அவுட் சைட் ஸ்டோரி இதுதான். இயேசுவை சிலுவையில் அடிக்க போறாங்கன்னா யூதாஸுக்கு தெரியாது. யூதாஸ் பிரதான ஆசாரியர்கள போய் ஏன் பேசினான்னா, அந்த பிரதான ஆசாரியர்களும் இயேசுவுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி பிரதான ஆசாரியர்களை இயேசுவை தலைவரா ஏத்துக்க வச்சு ஒரு ராஜா வாக்கிடணும், இயேசுக்கு அந்த பொட்டன்சியல் இருக்குதுன்னு அவன் நம்புறான். ஆனா அவரை சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது அதான் குற்றமற்றவர்களை காட்டி கொடுத்துட்டேன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனா இயேசு தெளிவா சொல்றாரு, கடைசி வரைக்கும் சீசர்களுக்கு அது புரியல. பாருங்க, கடைசியில இயேசு உயிர் தெளிந்து வந்த பிறகு கூட சீசர்கள் தான் கேட்கிறாங்க, அக்காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த்ல ஒரு எல்லை போட்டு அங்க ஒரு ராஜ்யம் இருக்கணும், அதுல நம்ம ஆளுகை செய்யணும் தான் யோசிக்கிறாங்க. ஆனா இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, ராஜ்யம் வந்துருச்சு, அது உங்க நடுவுல இருக்குது, அதுவுமே பிரத்யட்சமா வரப்போறது இல்ல. தேவனுடைய ராஜ்யம் உங்க நடுவுல இருக்குது, அதுக்கு ராஜா யாரு? நான் தான். சோ இந்த ராஜ்யம் ஆவிக்குரியதா இருக்கிறது. the nature of the kingdom, the nature of the kingdom எப்படி இருக்குன்னு சொன்னா ஆவிக்குரிய கிங்டம். தாவீதுக்கு எது மாம்சத்தில் வாக்கு பண்ணப்பட்டதோ அதை ஆவிக்குரிய ரீதியிலே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். சோ இந்த ராஜ்யம் பேச்சினாலும் பலத்தினாலும் உடையதல்ல, இது பேச்சினால் உடையதல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. இந்த ராஜ்யம் வெறும் பேச்சு கிடையாது, இந்த ராஜ்யம் மாம்சத்துக்குரியது கிடையாது, இந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது. இந்த ராஜ்யம் ஆவிக்குரியது, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும். இந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார்.
இன்னைக்கு நம்முடைய சுவிசேஷம் அரகுர சுவிசேஷமா இருக்குது. ஏன்னு சொன்னா இந்த சுவிசேஷத்தை நாம எங்க ஆரம்பிக்கிறோம் சொன்னா சிலுவையில ஆரம்பிக்கிறோம். சிலுவையில ஆரம்பித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார்ன்றதுல முடிச்சிடுறோம். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் ஊழியம் செய்ய போகும்போது இந்த இயேசு படம் போடுவோம். வீடியோ கொண்டு போய் ஊர்ல கொண்டு போய் கிராமங்கள்ல இயேசு படம் போடுவோம். அந்த இயேசு படம் போடும்போது அந்த கடைசி 15 நிமிஷம் நாங்கெல்லாம் பரபரப்பாயிடுவோம். கடைசி 15 நிமிஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா அப்பதான் ஜனங்கள்லாம் அழுவாங்க. இயேசுவை சிலுவையில் அடிப்பாங்க, ஜனங்கள்லாம் அழுவாங்க. அப்ப பின்னால ஒருத்தர் பயங்கரமா உருக்கமா பேசுவாரு. பேசி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் முன்னே வாங்கன்னு கூப்பிட்டோடனே ஏராளமான ஜனங்க வருவாங்க. அவங்களெல்லாம் நாங்க அட்ரஸ் வாங்குறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இந்த வேலைகள்லாம் ஈடுபடணும். ஸோ அந்த 15 நிமிஷம் தான் அந்த படத்திலே ரொம்ப முக்கியமான கட்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா கடைசி காட்சி என்னன்னு சொல்லி சொன்னா கல்லறையை நோக்கி 2 பெண்கள் வருவாங்க. அந்த கல்லறையில ஒரு தேவதூதன் உட்கார்ந்திருப்பான். கல்லறை திறந்திருக்கும். அவ்வளவுதான், சுபம், முடிஞ்சது கதை. அப்போ இதுல எது முக்கியமானு சொன்னா இந்த தமிழ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப லவ் பண்ணி பயங்கர சண்டை பிரச்சனை. அப்பா அடிப்பாரு, ஆளை வச்சு மிரட்டுவாரு, கடத்துவாரு, என்னென்னமோ நடக்கும். கடைசியில ட்ரெயின் ஓடும்போது அந்த ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொருத்தர் பிளாட்ஃபார்ம்ல ஓடி வருவாங்க. இவங்க கையை பிடிச்சி தூக்கி உள்ள விட்டுருவாங்க. கதை முடிஞ்சு, அவ்வளவுதான், சுபம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது தெரியவே தெரியாது. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் சொன்னா, ஓ காதல் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பொழுது நினைச்சுக்கிறாங்க. அது போல இந்த காட்சிகள்ல சிலுவை தான் ரொம்ப முக்கியம் போல் இருக்குதுன்னு மக்கள் மனசுல அப்படி பதிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த சிலுவையை தான் ரொம்ப பெருசா பேசுறோம். இயேசு அடிக்கப்பட்டதான் ரொம்ப பெருசா பேசுறோம். ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கும் எனக்கு இப்படி ஒரு தகவல் வருது. இயேசு அடிச்ச ஆணி எவ்வளவு நீளம், அவரோட முள்ளு எவ்வளவு நீளம், எத்தனை அடி அவர் அடிச்சாங்க, அவர் தூக்குன சிலுவையினுடைய வெயிட் என்ன, இதெல்லாம் எனக்கு SMS வருது. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லது. ஆனா கூடவே இருந்து அவர் அடிபடும் போது பார்த்து கொண்டிருந்த சீஷர்கள் ஒருத்தர் கூட அதை பத்தி அவ்வளவு தெளிவா எழுதவே இல்லை. அவர் இப்படி அடிச்சாங்க, அவர் இவ்வளவு பெரிய ஆணில குத்துனாங்க, அப்பெல்லாம் அவங்க எழுதவே இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சிலுவை பெரிய முக்கியமா. சிலுவை இயேசு ஏன் மரிச்சாருன்னா உயிரோடு எழும்புறதுக்காக. மரிச்சாதான் உயிரோடு எழும்ப முடியும், இல்லைன்னா உயிரோடு எழும்ப வேண்டியதில்லை. அவரு மறிக்க வேண்டியதில்லை, மரிச்சாதான் உயிரோடு எழும்ப முடியும். அந்த மரணத்தை, இப்போ ஒரு ஒரு வீடு நெருப்பு பிடிச்சு எரியுது, ஒரு ஃபயர் சர்வீஸ்காரர் ஓடி வந்து உள்ளுக்குள்ள கபார்னு குதிக்கிறாரு. குதிச்சு பயங்கரமா நெருப்பு இருப்பெல்லாம் பிடிக்குது அவர் மேல. 4-5 பிள்ளைங்களை வேற காப்பாத்தலான்னு உள்ள போயிட்டு அவர் மேல நெருப்புலாம் பிடிக்குது. அவர் அப்படியே அந்த பிள்ளைங்களோட உட்காந்துக்கிட்டாரு. அவரும் செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க. என்ன விஷயம் இருக்குது அதுல? என்ன ஹீரோயிசம் இருக்குது? ஒண்ணும் இல்ல. அந்த நெருப்புக்குள்ள போயிட்டு அந்த 4-5 பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு அவர் வெளியே வர்ற தருணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்பை விட்டு. அதுதான் ஹீரோயிக், அதுதான் மீட்பு, அதுதான் இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கான அர்த்தம். அவரும் கூட செத்து போறது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் இருக்குதே, அது மிக முக்கியமான ஒன்று. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம் மரணத்தை தழுவினதாக இருக்கிறது. மரணத்தை மையமா வச்ச ஒரு காரியமாக தான் கிறிஸ்தவம் மாறி போச்சு. இல்ல, உயிர்த்தெழுதலை மையமாக வச்ச. அதனாலதான் பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய மகிமைப்படுதலை அதிகமா பேசுறார். என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம துவக்கத்திலிருந்து வர்றதில்லை. இந்த இயேசு குழந்தையாக பிறந்ததிலிருந்து சுவிசேஷம் சொல்லணும். அவ்வளவு பெரிய பாருங்க, சிலுவையை பெரிய விஷயம் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, மதிக்காததுனால இல்ல, அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டவன் நான். சிலுவை ஏன் என்பதை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா சிலுவையில இயேசு மட்டும் சாகல, எத்தனையோ பேர் செத்தாங்க. யாரையோ சிலுவையில் அடிச்சாங்க. போற வாரம்லாம் தூக்கி சிலுவையில் அடிச்சுட்டாங்க. இயேசுவையும் சிலுவையில் அடிச்சாங்க. அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா அவ்வளவு பெரிய கடவுள் ஒரு குழந்தையா தன்னை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுரு எடுத்தார் பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். அந்த ஹியூமிலிட்டி ஒரு மேய்ப்பன் கன்னத்தை பிடிச்சு இப்படி கொள்ள முடியும். ஒரு சாதாரண பெண்மணி அழாத, அமைதியாரு, இந்த பாலக்குடி அப்படி சொல்லக்கூடிய அளவில் ஒரு குழந்தையா வந்தார் பாருங்க, அந்த மாபெரும் தேவன். அதாங்க பெரிய விஷயம், இன்கார்னேஷன். பிறகு அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார். அது
ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்னா, நான் மரிப்பதற்காக. இயேசு மரிச்சாதான் நான் மரிக்க முடியும். இந்த பழைய மனுஷனாகிய ஆதாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர மரணத்தினாலே மரணம் அடைந்து, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழும் பொழுது ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்பட்டது. இதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. சோ இந்த நேச்சர் ஆஃப் த கிங்டம், தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நிர்ணயம் செய்துவிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போன கிங்டம் என்னன்னு சொல்லி சொன்னா சூப்பர் நேச்சுரல் கிங்டம். இங்கதான் அற்புத அடையாளங்களா நடக்க முடியும். எனது சூப்பர் நேச்சுரல் கிங்டம். இனிமேதான் கிங்டம் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா இனிமேதான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்ப சபை குழம்பி போய் கிடக்குது. என்ன சொல்றாங்க? இது சபையின் காலம், இனிமேதான் ராஜ்யம் வரப்போகுதுன்றாங்க. ஆனா அதே நேரத்தில் அற்புத அடையாளங்களும் செய்யணும்ன்றாங்க. எப்படி அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும்? இந்த சூப்பர் நேச்சுரல் கிங்டம்ல தான் அற்புத அடையாளம் நடக்கும். நீங்க இருக்கிறது சூப்பர் நேச்சுரல் கிங்டம்ல. நீங்க அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும். நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் வைப்பார்கள், வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை அவர்கள் அறிந்தினாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னாரே, அந்த சூப்பர் நேச்சுரல் கிங்டம் நமக்கு, அதை பற்றி அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆபிரகாம் மற்றும் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் என்பதையும், இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்பதையும், சுவிசேஷத்தில் மிக முக்கியமானது இன்கார்னேஷன், மனு உருவெடுத்தல், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தல், உயிர்த்தெழுதல், இது மூன்றும் சேர்ந்ததுதான் முழு சுவிசேஷம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் வெற்றிகரமானதாக இருக்கும். அடுத்த செஷனில் சந்திப்போம்.